தேய்பிறை அஷ்டமியில பைரவரோட வாகனமான நாய்களுக்கு எந்த வகையான பொருட்களை தானம் கொடுக்கலாம், அது என்ன மாதிரியான பலன்களை நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம். ஓம் கால பைரவரே போற்றி அப்படின்னு கமெண்ட்ல பதிவிட்டுட்டு பதிவை தொடர்ந்து பாருங்க. எல்லா சிவன் கோவில்லையும் பாத்தீங்கன்னா கடைசியா நடை சாத்து முன்னாடி இந்த சாவியை கால பைரவரோட பாதத்துல வச்சுட்டு அதற்கு பிறகு இறுதியா எல்லா இதையும் முடிச்சதுக்கு பிறகு பைரவருக்கு வழிபாடு செஞ்சுட்டு அதற்கு பிறகுதான் நடைய சாத்துவாங்க. இந்த கால பைரவர் தான் அந்த கோவிலோட காவல் தெய்வமாக இருக்கக்கூடியவர். அதனாலதான் அவரோட காலடியில அந்த சாவியை வைக்கிறாங்க. அவர் அந்த கோவிலுக்கு மட்டும் காவல் தெய்வம் இல்ல, இந்த அகில உலகத்துக்கும் காவல் தெய்வமாக இருக்கக்கூடியவர் இந்த கால பைரவர் தான். இந்த கால பைரவரை நம்ம தொடர்ந்து கும்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய எப்பேற்பட்ட கேடுகளாயிருந்தாலும் சரி அதுல இருந்து நம்ம மீண்டு வரலாம். அவர்தான் தைரியம், தன்னம்பிக்கை இதையெல்லாம் தரக்கூடியவர். நம்மளுடைய கர்ம வினைகளை போக்கக்கூடிய கண்கண்ட தெய்வம் அவரு. ஆனா பைரவரை வணங்கும் போது முழு நம்பிக்கையோட வணங்கணும். நமக்கு இனி எந்த கஷ்டமும் வராது அப்படிங்கிற முழு நம்பிக்கையோட வீடு திரும்பணும். பைரவரோட அவதாரமே கேடுகளை அழிப்பதுதான். அப்ப நம்மளுடைய கஷ்டங்களை போக்க மாட்டாரா? நம்ம தொடர்ந்து அவரை நம்பிக்கையோட கும்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கேடுகளும் அழிக்கப்படும். சில சமயங்கள்ல ஒரு சிலருக்கு தீராத நோய்கள் வருது, மரணம் குறித்த பயம் வருது அப்படின்னா அந்த மரணம் குறித்த பயங்கள் நீங்க, அந்த தீராத நோய்கள் தீர, நவகிரக தோஷங்கள் நீங்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கால பைரவரோட வாகனமான நாய்களுக்கு நம்ம இந்த குறிப்பிட்ட உணவுகளை வைத்து விட்டு நம்ம கால பைரவரோட மூல மந்திரத்தை நீங்க சொல்லணும். அதை எனக்கு சொல்ல தெரியல அப்படிங்கிறவங்க ஓம் ஸ்ரீ கால பைரவரே போற்றி அப்படின்னு 27 முறை நீங்க மனசுல சொல்லணும். அது மாதிரி சிவன் கோவில்ல போய் சாயந்தரம் 6 மணில இருந்து 7 மணிக்குள்ள சிவன் கோவில்ல நீங்க பைரவர் சந்நிதியில ஒரு தீபம் ஏற்றி வைத்து 2 வாழைப்பழம் இருந்தா போதும். அதை சாமி கிட்ட வச்சுட்டு வந்துடணும், நீங்க எடுத்துக்கிட்டு வரக்கூடாது. அப்படி வச்சுட்டு ஓம் ஸ்ரீ கால பைரவரே போற்றின்னு 27 முறை சொல்லிட்டு நீங்க சிவன் கோவில்ல 3 முறை சுத்தி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து தீவினைகளும் நீங்கும். குறிப்பாக உங்களுக்கு தீராத நோய்கள் இருந்தா தீரும், வீண் அச்சங்கள் ஒழியும், மரணம் குறித்த பயங்கள் நீங்கும். அவருடைய வாகனமான நாய்க்கு உணவு கொடுக்கும் போதும் பாசத்தோட பக்தியோட உணவை கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு பைரவரோட அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கும். பைரவருக்கு பஞ்ச எண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, 5 விதமான எண்ணெய் ஊற்றி வழிபடுவது ரொம்ப விசேஷம். 5 புது அகல் விளக்கு எடுத்துக்குங்க. முதல் அகல் விளக்குல நல்லெண்ணெய் ஊத்துங்க. 2வது அகல் விளக்கை எடுத்துக்கிட்டு அதுல என்ன பண்றீங்க, இழுப்பெண்ணெய ஊத்துங்க. 3வது அகல் விளக்கு எடுத்துக்கிட்டு அதுல விளக்கெண்ணெய ஊத்துங்க. 4வது அகல் விளக்கு எடுத்துக்கிட்டு நெய் ஊத்துங்க. 5வது அகல் விளக்கு தேங்காய் எண்ணெய் ஊத்துங்க. இப்படி 5 வித விளக்குலையும் 5 விதமான எண்ணெய் ஊத்தணும். இந்த அகல் விளக்கு பெருசா இருக்கணும்னு கூட இல்லை. உங்களுக்கு ரொம்ப செய்ய முடியல, நெய்யெல்லாம் என் வசதிக்கு வாங்க முடியல அப்படிங்கிறவங்க சின்ன அகல் விளக்கா இருந்தா கூட போதும். ஆனா 5 விதமான இந்த எண்ணெய் நெய்யை பயன்படுத்தி நீங்க அந்த திரியை என்ன பண்ணணும், பைரவரை நோக்கி வச்சு வழிபடணும். அப்படி வழிபட்டோம் அப்படின்னா தான் நல்லது. இப்படி ஒவ்வொரு விளக்கும் தனித்தனியா எண்ணெயை ஊத்தி வழிபடும் போது ஒரு விசேஷ பலன் கிடைக்கும். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தீபத்துக்கும் ஒரு தனி சக்தி இருக்கும். அதுல இருந்து வரக்கூடிய ஜோதி இருக்கு இல்லையா, அது ஒரு அலைகளை உருவாக்கி இந்த பிரபஞ்ச சக்தியோட கலக்கும். ஒவ்வொரு எண்ணெயில எரியுது இல்லையா, அதற்கு ஒரு சக்தி. இப்படி செய்வதன் மூலம் தீராத கஷ்டம் தீரும். ஆனா இதுல ஒரு தீபத்துல இருந்து இன்னொரு தீபத்தை ஏத்தக்கூடாது. இந்த மாதிரி நம்ம தீபம் ஏத்துவதன் மூலம் காலத்தால நமக்கு தீராத தொல்லை தரக்கூடிய பிரச்சனைகள் கூட தீரும். தேய்பிறை அஷ்டமியில கால பைரவரை தொடர்ந்து நம்ம வணங்கணும் அப்படின்னா சொல்ல முடியாத அளவு பிரச்சனைகள், கஷ்டங்கள், கர்ம வினைகளால ஏற்படக்கூடிய தீராத நோய் அனைத்து
அனைத்துமே நமக்கு தீரும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. இந்த தேய்பிறை அஷ்டமியில காலபைரவரோட வாகனமான நாய்க்கு நம்ம உணவு கொடுப்பது மிக முக்கியம். அதுவும் கோதுமையால் ஆன உணவை அன்றைய தினம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா மிகச் சிறப்பான பலனை நமக்கு தரும். கோதுமையால் செய்யப்பட்ட சப்பாத்தியை நம்ம கொடுக்கலாம். சப்பாத்தி செய்ய முடியல அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், கோதுமையால் செய்யப்பட்ட பிஸ்கட் தான் எல்லாம் விற்கிது. அது ஒரு சின்ன பிஸ்கட் பாக்கெட் இருந்தா கூட போதும். அந்த பிஸ்கட் பாக்கெட்டை நாய்க்கு உணவாக கொடுக்கலாம். பசியோட இருக்கக்கூடிய தெரு நாய்களுக்கு குறிப்பாக தேய்பிறை அஷ்டமி அன்று நம்ம உணவு கொடுத்தோம் அப்படின்னா தீராத கஷ்டம் அனைத்தும் தீரும். கோதுமையால் செய்யப்பட்ட உணவு அல்லது தயிர் சாதம் கொடுக்கும்போது கால பைரவரோட அருள் நமக்கு கிடைக்கும். நம்மளுடைய எதிரிகள் நம்மை விட்டு இருந்த இடம் தெரியாமல் போகணும் அப்படின்னா கருப்பு உளுந்து அல்லது வெள்ளை உளுந்தால் செய்யப்பட்ட உணவு வடை ரொம்ப மிகச்சிறப்பான ஒண்ணு. இதை நாய்க்கு உணவாக கொடுக்கலாம். கால பைரவர் ஒரு வடை பிரியர். அதனால அவருடைய வாகனமான நாய்க்கு உளுந்த வடை வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னாலும் காலபைரவரோட அருள் நமக்கு கிடைக்கும். கடன் சுமையால கஷ்டப்படுறவங்க கால பைரவருக்கு மிளகு தீபம் போடுங்க. இதை ஏற்கனவே நம்மளுடைய பதிவுல போட்டிருக்கோம், நீங்க பார்த்திருப்பீங்க. சிகப்பு துணியில எப்படி மிளகு கட்டி தீபம் போடுவது அப்படின்னு. பார்க்காதவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அதே போல செவ்வரளி மாலை அல்லது செவ்வரளி பூ இதை வச்சு தேய்பிறை அஷ்டமியில நம்ம வழிபட்டோம் அப்படின்னாலும் இழந்த சொத்து அல்லது அடமானம் வச்ச நகை இதெல்லாம் நம்ம மீட்கலாம். குறிப்பாக பகைவர்களோட தொந்தரவு, பங்காளி பிரச்சனை இதெல்லாம் இருக்கு அப்படின்னா பைரவருக்கு தேய்பிறையில தொடர்ந்து அபிஷேகம் செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய எதிரிகள் இருந்த இடம் தெரியாம ஓடி போயிடுவாங்க. பைரவர்கிட்ட கிடைக்கக்கூடிய விபூதியை கொண்டுட்டு தினமும் நீங்க பூசிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்க நினைக்கிறது நடக்கும். கால பைரவரை தொடர்ந்து தினமும் வழிபட்டு வந்தோம் அப்படின்னா அஷ்ட ஐஸ்வர்யமும் கிடைக்கும். வியாபாரத்துல முன்னேறணும், பணியிடத்துல கூட வேலை செய்யறவங்களோட தொல்லை அகலணும் அப்படின்னா, இந்த பிரச்சனைகள்லாம் தீரணும் அப்படின்னா கால பைரவரை வழிபடுங்க. கல்லாப்பெட்டியில சொர்ண ஆகாஷ்ண பைரவரோட படம் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்க தொழில்ல செய்யக்கூடிய வியாபாரத்துல நல்ல லாபம் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த அரகஜா புணுகு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, வாசனை திரவியங்கள். அதில் சுத்தமான புணுகு கிடைச்சது அப்படின்னா அதை வாங்கி கொண்டு போய் பைரவர் சன்னதியில் பைரவர் பாதத்தில் வச்சு அதை வீட்டுக்கு எடுத்துட்டு வாங்க. அதை நீங்கள் சொர்ண ஆகாஷ்ண பைரவரை நினச்சிக்கிட்டு நீங்கள் கையில் அதை தடவிக்கிட்டு ரூபாய் நோட்டு ஒன்று அதை எடுத்து அதுலேயும் தடவிட்டு அதை நீங்கள் பணம் வைக்கக்கூடிய பர்ஸ்ல வச்சுக்குங்க அல்லது கேஷ்பேக்ல பீரோவில் வைங்க. இது மாதிரி வைக்கும்போது உங்களுடைய கடன் சுமையானது தீரும். பணம் உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில வரும். கால பைரவரோட வாகனமான இந்த நாய்க்கு 3 வகையான இந்த உணவுகளை கொடுங்க. கால பைரவரோட அருளை பெறலாம். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.